Hi, this is Mohan. So next நாம் பார்க்குற ஒரு important question வந்து அல்ஜிப்ரால exercise 3.8 question number 1ல 4th subdivision. Okay, இந்த question பார்த்தீங்கன்னா 10th public exam ஜூன் 2023ல கேட்டிருக்காங்க. ரொம்ப important question தான், ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. ஓகேங்களா, நீங்கள் கொஷினை பார்த்து என்னவோ ஏதோ நினைக்க வேண்டாம், ஒரு 3 ஸ்டெப் தான், ஈஸியாக நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. ஸோ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, டிசெண்டிங் ஆர்டர் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்டர் பண்ணி எழுதிக்கோங்க. சரி, எக்ஸ் பவர் 4, அடுத்து எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த டிவிடெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 121x power 4. ஓகேங்களா, 121 எந்த நம்பருடைய மல்டிபிள்ஸை எழுத முடியும்? 11 11s are 121. அப்போ 121 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னா 11. எக்ஸ் பவர் 4னா அதுல பாதி எழுதுங்க போதும், எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான்ப்பா. ஸோ 121 எக்ஸ் பவர் 4னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து 11 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், லைனுக்கு வெளியே இங்கேயே எழுதுங்க, கோஷன்ட்ல ஒரு டைம் எழுதிருங்க. ஓகேங்களா, இப்போ 11x ஸ்கொயர் இன்ட்டு 11x ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? இதே 121x பவர் 4 தான். சரிங்களா, எழுதிருங்க. இப்போ என்ன பண்றோம், இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போடுங்க. பிளஸ் 121x பவர் 4 மைனஸ் 121x பவர் 4னா ஸோ இட் பிகம்ஸ் 0. ஸோ 0 ரைட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. minus 198x cube minus 183x square. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், இதுக்கான டிவைசர் எது, ஏதாவது நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா கோஷன்ட்ல என்ன இருக்கோ அதை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ 2 11s are 22x square. 2 11s are 22x square. இதை நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதுங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இதுல 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ நமக்கு இன்னொரு டேர்ம் தேவை. அந்த டேர்மை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் டிவைசர்ல உள்ள இருக்க நம்பர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் 198x கியூப். இதை டிவைடட் பை இந்த 22x ஸ்கொயரால டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்றது ரொம்ப கஷ்டமெல்லாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ 198 டிவைடட் பை 22 அப்படின்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது 11th டேபிள் தான். சரிங்களா, இப்போ பாருங்க, இதுல 2 11s are 22. இங்க 1 11th டேபிள் 198 வரைக்கும் சொல்லாதீங்க, வெறும் 19. 19ல என்ன இருக்கு, ஒரு 11 தான் இருக்கு. ஸோ மீதி எவ்வளோ சார் இருக்கு, 8. அப்போ 88ல 8 டைம்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இந்த 2வையும் 18 கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 9 2s are 18. முடிஞ்சு போச்சு, 9. எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணியா மீதி 1ன்னு அர்த்தம். சரிங்களா, 3 மைனஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ 2x கேன்சல்ஸ்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 9x போட்டுக்கோங்க. மைனஸ் 9x இங்கேயும் போடணும், கோஷன்ட்லேயும் மைனஸ் 9x போட்டுட்டு இப்போ இதே மைனஸ் 9xால இந்த டிவைசரை மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு 22, sorry, minus into plus minus 9 into 22. 9 2s are 18, balance 1, 9 2s are 18 plus 1, 19. அதே தான் வரும். x into x square, x cube. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9 9s are 81. x into xனா x ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா,
இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணணும். அதனால சைன் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா, மைனஸ் என்ன ஆகும், பிளஸ், இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். ஓகேங்களா, கண்ணை மூடி கேன்சல் பண்ணுங்க. அடுத்து மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுமே சேம் சைனா இருக்கு இல்லைங்களா, அப்போ கேன்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், ரெண்டுமே ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருங்க. 3 + 1 4 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 8 + 8 16 பேலன்ஸ் 1. ஸோ 2 இங்கே சைன் வந்து இந்த டேர்ம்லையும் மைனஸ் தான் காமன் இருக்குல்ல, மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க. அடுத்து லாஸ்ட் இருக்கிற 2 டேர்ம்ஸையும் கீழே கொண்டு வாங்க. ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டிவைசர் வேணும் இல்லையா, டிவைசருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோஷன்ட்ல என்ன இருக்கோ இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதணும். ஸோ 2 × 11 22 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 2 × -9 அப்படின்னா -18x. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, -264 எக்ஸ் ஸ்கொயர். இத இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 22x ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் தேர்ட் ஸ்டெப். -264 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 22 எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடுத்து 264 12 வழக்கம் போல 11th டேபிள் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். 2 11s are 22. 26ல அதே 2 11s are 22, பேலன்ஸ் 4. இப்போ பாருங்க 44ல 4 டைம்ஸ், ஈஸியாச்சா. சரி, மறுபடியும் இதை கேன்சல் பண்ணா 1 2s are 2, இங்க 1 2s are 2, 2 2s are 4. ஸோ என்ன இருக்கு, 12 மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ எடுத்துடுங்க -12, இங்கேயும் -12. இப்போ இந்த -12ஆல இங்க இருக்க 3 டேர்ம்ஸையும் ஒவ்வொரு டேர்ம்ஸா மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, இதே தான். -12 × 22x ஸ்கொயர்னா என்ன போடணும், அதே தான் -264 எக்ஸ் ஸ்கொயர். எதை தான் நம்ம இங்க கேன்சல் பண்ணோம், ஸோ மல்டிபிள் பண்ணாலும் அதுதான் வரும். சரிங்களா, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 12 × 18 216x. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 12 12s are 144. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணோம், சேஞ்ச் சைன். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன பண்ணணும், ரிமைண்டரில் 0 போட்டுடணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நம்ம என்ன எழுதணும், ஸ்கொயர் ரூட் எழுதணும். சரியா, therefore ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு இந்த கொஷினை அப்படியே எடுத்து எழுதுங்க. 121 x power 4 minus 198 x cubed minus 183 x square plus 216x plus 144 is equal to quotientல என்ன வந்ததோ அதை எடுத்து எழுதுங்க. 11x square minus 9x minus 12. சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ்குள்ளார எழுதிடணும். சரிங்களா, ஏன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது பிளஸ் சைனும் இருக்கும் மைனஸ் சைன் இருக்கும். நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ல வந்து என்ன இருக்கணும், பாசிட்டிவ்ல தான் இருக்கணும், அதனால மாடுலஸ் போட்டுருக்கோம். ஓகே, ரைட், தேங்க்யூ.